இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை ஒட்டி அதிமுகவினர் மரியாதை. இன்று காலை 10:30 மணிக்கு ராயப்பேட்டை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அமைந்துள்ள புரட்சித் தலைவியின் திருவுருவ சிலைக்கு கழக பொதுச் செயலாளர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். ஓசூரில் திமுக நிர்வாகியின் மகனும் அவரது கூட்டாளிகளும் ஆளும் கட்சியினர் என்கிற ஆணவத்தில் அரசு ஊழியர் மீது கார் ஏற்றி கொடூரமாக கொலை செய்ததால் அதிர்ச்சி. அரசு ஊழியரை கொலை செய்ததோடு ஆத்திரம் அடங்காமல் 6 மாத குழந்தை உட்பட அவரது குடும்ப உறுப்பினர்களை கொலை செய்ய முயன்ற கொடூரம். நான் மலையா நம்பி இருந்தேனம்மா. அவர் இருந்தா போது பார்த்துட்டு அங்கே தங்க நான் இருந்தேன்னா. ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கும் மமதையில் திமுகவினர் வெறியாட்டம் ஆடும் நிலையில் நடவடிக்கை எடுக்காத பொம்மை முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் ஆளும் கட்சியை சார்ந்தவர்களும் சமூக விரோதிகளும் தங்களுடைய அடாவடி செயல்களுக்கு லைசன்ஸ் கிடைத்தது போல இன்று வரை பேயாட்டம் போட்டு வருகிறார்கள் எனவும் காட்டம். தங்களை கேள்வி கேட்பதற்கோ தங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை என்ற மமதையோடு திமுகவினர் செயல்பட்டு வருகிறார்கள். ஒரு சில சம்பவங்களில் நடவடிக்கை எடுப்பது போல் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் பாவலா காட்டுகிறாரே தவிர உண்மை குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடிய அளவிற்கு தான் ஒப்புக்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என இபிஎஸ் குற்றச்சாட்டு. ஏற்கனவே திமுக ஒன்றிய செயலாளர் மகன் ஆகாஷ் மீது புள்ளிங்கோ ரீல்ஸ் வழக்கு, கஞ்சா விற்பனை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் பதியப்பட்டும் காவல்துறை இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டு மக்களின் தலையை தொங்கவிட்ட மக்கள் விரோத தீயசக்தி திமுக அரசு இனி தொடரக்கூடாது எனவும் மக்களின் நலன் கருதி ஸ்டாலின் ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டிய கட்சி எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் அறிக்கை. மக்களை திசை திருப்ப தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் தான் போர் போர் என்று வீரவசனம் பேசும் ஸ்டாலின் மந்திரிகள் மீது நடக்கும் லஞ்ச லாவண்ய வழக்குகளுக்காக நீதிமன்றம் ஓடிக்கொண்டிருக்கும் நிலையை மாற்ற 23ஆம் புலிகேசி போல் தினமும் ஒரு சவடால் விட்டுக் கொண்டிருக்கிறார் என புரட்சித் தமிழர் விமர்சனம். தமிழகத்தை புதைக்குழியில் தள்ளியுள்ள ஸ்டாலினுக்கு தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் அதிமுக மகத்தான வெற்றி பெறும் என்றும் பெருமிதம். தூத்துக்குடி மாவட்டம் முதலூரில் சக மாணவர்கள் சாதி வெறியுடன் கொடூர தாக்குதல் நடத்திய நிலையில் ரத்த வெள்ளத்தில் மீட்கப்பட்ட 11ஆம் வகுப்பு மாணவனுக்கு தீவிர சிகிச்சை. சம்பவம் குறித்து காவல்துறையினர் இதுவரை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமலும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தமிழகத்தில் சாதிய வன்முறை மீண்டும் தலை தூக்கியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. பிரச்சார மேடை போட்டு தன் ஆட்சி பற்றி இல்லாத பெருமைகளை ரீலாக அளந்துவிடும் பொம்மை முதல்வர் ரியலாக நடக்கும் சமூக அநீதிகளை பற்றி ஒரு வார்த்தை பேசினாரா அல்லது இனியாவது பேசுவாரா என புரட்சித் தமிழர் கேள்வி. மாணவன் மீதான தாக்குதல் குறித்து உடனடியாக வழக்கு பதிந்து சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ள திமுக அரசை வலியுறுத்திய புரட்சித் தமிழர், தமிழக மக்களே சமத்துவ சமுதாயம் காணும் நாளே உண்மையான விடியல் என அறிக்கை. தூத்துக்குடி அருகே பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவன் மீது சக மாணவர்கள் சாதி வெறியில் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவத்தில் இதுவரை வழக்கு பதியாமல் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் திமுக அரசு இருப்பதாக செய்திகள் வருகின்றன. இதுதான் சமூக நீதியா ஸ்டாலின்? இந்த சம்பவமெல்லாம் எந்த மாடலில் வருகிறது? இப்படி மாணவர்களிடையே சாதிய வெறி வளர்ந்து நிற்பதற்கு யார் பொறுப்பு என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கழக உடன்பிறப்புகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மடல். இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் சூளுரையை நம் மனதிலே தாங்கி கழக ஆட்சியை மீண்டும் மலர செய்வோம் என புரட்சித் தமிழர் உறுதி.
விடியா திமுக அரசின் அலங்கோல ஆட்சியில் நாள்தோறும் தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் காவல் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பெண் காவலர்களுக்கும் கூட பாதுகாப்பற்ற நிலையே நிலவுகிறது. கள்ள சாராயம், போதைப்பொருள் புழக்கம், கொலை, கொள்ளை என இந்த அவலங்களையெல்லாம் மாற்ற அதிமுக ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். பெண்களுக்காகவும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்காகவும் புரட்சித் தலைவி கொண்டு வந்த அற்புதமான திட்டங்களை எல்லாம் விடியா திமுக அரசு சீர்குலைத்து நிறுத்திவிட்டது. மக்கள் விரோத குடும்ப ஆட்சியை விரட்டி புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவியின் பேர் இயக்கத்தை ஆட்சி பீடத்தில் மீண்டும் அமர்த்த தமிழக வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் காத்துக் கொண்டிருப்பதாக புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. தமிழக மக்களின் நலன் கருதி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற உயரிய லட்சியத்துடன் மேற்கொண்டு வரும் சுற்றுப்பயணங்களின் போது நாம் செல்லும் இடங்களில் எல்லாம் அலைக்கடலாக திரளும் மக்களை பார்க்கும்போது கழக ஆட்சியே மீண்டும் மலரப்போகிறது என்கிற நம்பிக்கை ஆழமாக வேரூன்றி உள்ளது. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று புரட்சித் தலைவி அம்மா சொன்னதைப் போல அதிமுக என்றென்றும் மக்கள் இயக்கமாகவே திகழ்வதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். எனது சகோதரிகள் கணக்கில் வரவு வைத்துள்ளேன் என்று மார்த்தட்டுகிறீர்களே, அப்படியென்றால் தகுதியில்லை என்று நீக்கிய 1 கோடி தமிழ் பெண்கள் சகோதரிகள் இல்லையா என இபிஎஸ் காட்டமாக கேள்வி. மகளிர் ராணுவ படை, திமுக ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி என்று சொல்லி பிரச்சாரம் செய்ய முடியுமா என்றும், திமுக எனும் ஓடாத ஓட்டை என்ஜினை மக்கள் விரட்டியடிக்கப் போவதுதான் இந்த சட்டமன்ற தேர்தலின் ஒரே கதைக்களம் என்றும் பதிலடி. வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுகவுக்கு நேதாஜி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆதரவு. சென்னை பசுமை வழி சாலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த நேதாஜி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நிறுவன தலைவர். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி அங்க வகிக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் சார்ந்துள்ள எங்களது நேதாஜி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக எங்களது முழு ஆதரவை தெரிவிப்பது என்று மாநில பொதுச் செயலாளர், கழக பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எங்கள் சார்ந்த நேதாஜி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம் என்பது மட்டுமல்லாமல் மாபெரும் வெற்றியடை செய்வோம் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மார்ச் 1ஆம் தேதி என்டிஏ கூட்டணி சார்பில் மதுரையில் நடைபெறும் கூட்டத்தில் பிரதமர் மோடி, கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்க உள்ள நிலையில் அதிமுக சார்பில் ஆலோசனைக் கூட்டம். முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், SP வேலுமணி, RB உதயகுமார், செல்லூர் ராஜு, சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். ஐந்து ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சிக்கு முடிவு கட்டும் காலம் வந்துவிட்டது. தகுதியின் அடிப்படையில் மகளிர் உதவித்தொகை வழங்கிய திமுக அரசுக்கு சட்டமன்ற தேர்தலில் பதிலடி கொடுங்கள் என அதிமுக MP CV சண்முகம் பேச்சு. இந்த ஆண்டு ரொம்ப முக்கியமான ஆண்டு. உங்களுக்கு யாருக்கும் தெரியும், இந்த 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடிவுக்கு வருகிறது. இந்த ஆட்சி சாவுமொழி அடிக்கிற நேரம் நெருங்கி இருக்கிறது. இன்னைக்கு வாக்காளர் பட்டியல் எல்லாம் வெளியிட்டாங்க. முதல்ல போய் உங்க ஓட்டு வாக்காளர் பட்டியல் இருக்குதான்னு பாருங்க. எங்க ஒன்றிய செயலாளர், உங்க ஊர் கட்சி நிர்வாகிகிட்ட பட்டியல் இருக்கும், உங்க ஓட்டு இருக்குதான்னு பாருங்க. முன்னாடி எல்லாருக்கும் தகுதி, காசு கொடுக்கும்போது தகுதி இருக்குது, தகுதி இல்லை. இப்ப காட்டுங்க, எலெக்ஷன் வருது இல்ல, எனக்கு தகுதி இருக்குதா இல்லையான்னு ரெட்டலையில குத்தி காட்டுங்க. எனக்கு தகுதி இருக்குது காட்டுங்க. இந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி
சிந்தித்து பாருங்கள். இந்த 5 ஆண்டு காலத்திலே இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சொன்னதை செய்திருக்கிறார்களா? கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? வாக்குறுதி ஒரு பக்கம் விடுங்க, அதை நிறைவேற்றுறாங்க, அது வேற. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? இந்த 5 வருஷம் திமுக ஆட்சியினுடைய நிலைமை என்ன? தான் மகிழ்ச்சியோடு இருப்பதாகவும் கஷ்டங்கள் தீர்ந்து தமிழ்நாட்டு மக்களும் சந்தோஷமாக இருப்பதாகவும் ஸ்டாலின் கூறுவதற்கு அதிமுக எம்பி CV சண்முகம் கண்டனம். திமுக ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் கடன்களை ரத்து செய்யாமல் 5 வருடங்களில் ஏமாற்றியதுதான் மிச்சம் என கடும் தாக்கு. டெய்லி பத்திரிகையில் வராது விளம்பரம், டெய்லி டிவியில வராது, யூடியூப்ல திறந்தா யூடியூப்லயும் வராது, நடந்து வராது, சைக்கிள்ல வராது, பைக்ல வராது, கார் ஓட்டிக்கின்னு வராது, விமானம் ஓட்டின்னு போறாரு, இன்னும் ராக்கெட்ல தான் போல, எல்லாத்துலயும் வராது. வந்து என்ன சொல்றாரு? இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு? நான் மனநிறைவோடு இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறோம். உன் மகிழ்ச்சிக்கு என்ன குறைச்சல? இந்த 5 ஆண்டு ஆட்சியில யார் நல்லா இருக்கிறான்? அவர் சொல்றார், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து இருக்கிறது, ஆனந்தமா இருக்கிறாங்க. எல்லாம் ஆனந்தமா இருக்கீங்களாப்பா? எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? சத்தமா சொல்லு. உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சா? உங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்துருச்சா? நீங்க விவசாயிட்டு வாங்கின கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாரா? உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு பேங்க்ல கடன் வாங்கினீங்களே, அந்த கடன் எல்லாம் ரத்து பண்ற பண்ணிட்டாரா? 5 வருஷம் போச்சு, பண்ணாரா? ரத்து பண்ணாரா? ஐந்து ஆண்டு கால ஸ்டாலின் ஆட்சியில் அவரும் அவரது மகன் உதயநிதி, கனிமொழி, தயாநிதி என அவர்கள் குடும்பம்தான் நன்றாக இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் விமர்சனம். விழுப்புரம் மாவட்டம் அதிமுக மாணவரணி சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் CV சண்முகம், நகைக்கடன் தள்ளுபடி என கூறி திமுக அரசு மக்களை ஏமாற்றிவிட்டதாகவும் சாடல். முதலமைச்சர் சொல்றாரு, ஆனந்தமா இருக்கிறேன் நான். அவருக்கு என்ன குறைச்சல? எந்த பக்கம் குறையுது? அவருக்கு எங்க குறையுது? எங்க ஓட்ட? அவங்களுக்கு எங்கம்மா கஷ்டம்? அவங்களுக்கு இந்த 5 ஆண்டுல யார் நல்லா இருந்தாங்க? ஒரே குடும்பம் நல்லா இருக்குது, ஒரு குடும்பம் நல்லா இருக்கு. ஸ்டாலின் நல்லா இருக்கிறாரு, அவங்க குடும்பம் நல்லா இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் நல்லா இருக்கிறாரு, கனிமொழி நல்லா இருக்கிறாங்க, சபரீசன் நல்லா இருக்கிறாரு, அவன் மச்சான் தயாநிதி நல்லா இருக்கிறாங்க. வேற யார் நல்லா இருக்கிறாங்க சொல்லுங்க? உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சா? கஷ்டம் எல்லாம் தீர்ந்துருச்சா? உங்க கடன் எல்லாம் அடைச்சிட்டாரா? சொன்ன வாக்குறுதி எல்லாத்தையும் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டாரா? ஏமா சொல்லுங்க. கல்வி கடன் எல்லாம் நீங்க உங்க வீட்டுல பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு கடன் வாங்கினீங்களா? பேங்க்ல வாங்கினாங்க. அந்த கடனை நான் ரத்து பண்றேன் பண்ணிட்டாரா? 5 வருஷம் ஆச்சு, பண்ணாரா? தொழில் ரீதியாக தமக்கு பல்வேறு தொல்லைகளை கொடுத்த திமுகவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் விஜயின் நோக்கம். முந்தைய காலங்களில் தனக்கு உதவி செய்ததால் அதிமுக ஆட்சிக்கு வருவதில் விஜய்க்கு ஆட்சேபனை இருக்காது என அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP முனுசாமி கருத்து. திரு விஜய் இப்படி சொல்வதற்கு காரணம், அவருடைய தொழிலில் மிகப்பெரிய சிரமத்தை எதிர்கொண்ட காரணத்தினால் இந்த கருத்தை சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், அவர் நீண்ட காலமாக சினிமா துறையில் நடித்து கொண்டிருக்கிறார், படம் தயாரிக்கிறார் என்று கூட சொல்லுகிறார்கள். அப்படி தொழில் ரீதியாக பிரச்சனைகள் என்ற பொழுது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் இவருடைய தந்தையோடு சென்று பிரச்சனைகளை புரட்சித் தலைவரிடத்தில் எடுத்துச் சொல்வார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து அவர்களுக்கு சுமூகமாக நன்றியோடு அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அரசியல் பக்கமே அவர்கள் அப்பொழுது சிந்தித்து கூட பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால், தான் செய்கின்ற தொழில் பாதுகாப்பாக இந்த அரசு இருக்கிறது என்று கருதினார்கள். அதே போல போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும் தொழில் ரீதியாக அவருக்கு பிரச்சனை வந்த பொழுது அன்றைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து சுமூகமாக பிரச்சனை தீர்த்து கொண்டு சென்றார்கள். அந்த வகையில்
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது தனக்கு உதவியாக இருந்தது என்ற நன்றி உணர்வோடு அவர் இருந்தார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பின்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலினுடைய மகன் சினிமா துறையில் இருக்கின்ற காரணத்தினால் அவரே தயாரிப்பாளர், அவரே விநியோகஸ்தர், இந்த தொழில் இருக்கின்ற காரணத்தினால் இவருடைய படங்களுக்கு பல்வேறு வகையில் இடையூறுகள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அதனால் கடுமையான மன உளைச்சலுக்குள்ளான திரு விஜய் அவர்கள் கடுமையான கோபத்திலும் இருக்கிறார். அப்படி கடுமையான கோபத்தில் இருக்கின்ற காரணத்தினால்தான் முதலில் சொன்னது திமுகவுக்கும் வெற்றி கழகத்துக்கும் என்று சொன்னார். இன்னும் கோபம் கூடிவிட்டது. அதனால் நேரடியாக வந்து விட்டார். எனக்கும் ஸ்டாலினுக்கு தான் சண்டை. அந்த சண்டையை இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவ்வளோதான். எங்கள் மீது நன்றியோடு பார்த்து கொண்டிருக்கிறார். யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவருக்கு சிந்தனை இல்லை. பொதுவாக ஸ்டாலினை தோற்கடிக்க வேண்டும். அப்படி ஸ்டாலினை தோற்கடிக்க வேண்டும் வருகின்ற பொழுது மாற்று இயக்கம் தமிழகத்தில் அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். நிச்சயமாக போற்றுதலுக்குரிய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இந்த தேர்தலுக்கு பின்பு வருவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பின்னோக்கி பாருங்கள். அப்படியே பின்னோக்கி வந்தீங்கன்னா புதுசாக ஆட்சிக்கு வந்த பின்னாடி எல்லாமே ஜெராக்ஸ் போட்டது இவர் தான். ஜெராக்ஸுக்கு பேர் போனவர் ஸ்டாலின். தன்னுடைய தொழில் மறக்காமல் ஞாபகப்படுத்துகிறார். அவ்வளோதான். மதுரையில் பிரதமர் மோடி தலைமையில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தை ஆய்வு செய்த கழக முன்னாள் அமைச்சர்கள். கூட்டத்தில் பிரதமர் புரட்சித் தமிழரின் சிறப்புரைக்கு பின்னர் தேர்தல் களமே மாறும் எனவும் கழக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பேச்சு. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் மது போதையில் தாறுமாறாக காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய நிலையில் காரை அடித்து நொறுக்கியதுடன் மது போதை இளைஞருக்கு தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். கார் மோதி விபத்தை ஏற்படுத்திய மதுபோதை இளைஞரை போலீசை விட துரிதமாக ஓடி சென்று தட்டி கேட்ட மாற்றுத்திறனாளியின் செயலுக்கு பாராட்டுகள் குவியதுடன் திமுக ஆட்சியில் போலீஸ் எல்லாம் சிரிப்பு போலீஸ் ஆகிவிட்டதாக சமூக ஊடகங்களில் கொதித்தெழும் மக்கள். அமைச்சர் KN நேரு மீது ஊழல் வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட தீர்ப்புக்கு எதிராக நேரு தரப்பு உச்சநீதிமன்றத்தை நாடினால் அதிமுக தரப்பு வாதங்களை கேட்டறிந்த பின்னரே வழக்கு விசாரணை மேற்கொள்ள வேண்டும். அதிமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் திமுக அரசுக்கு பெரும் அதிர்ச்சி. வருகின்ற 26ஆம் தேதி பாஜக மாநில தேர்தல் பணிமனை திறப்பு விழா நிகழ்ச்சி சென்னை அமைந்தகரையில் நடைபெறவுள்ள நிலையில் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் வருகை. திறப்பு விழா நிகழ்ச்சியில் NDA கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்பார்கள் என தகவல். காங்கிரஸ் தரப்பில் அமைக்கப்பட்ட குழுவுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்த மறுத்திருப்பதால் கூட்டணியில் மீண்டும் சலசலப்பு. ஸ்டாலினை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சந்தித்த போது செல்வ பெருந்தகை மற்றும் கிறிஸ் சோடங்கர் ஆகியோருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக தகவல். திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டதால் செல்வ பெருந்தகை மீது ராகுல் காந்தி கடும் அதிருப்தியில் இருப்பதாக தகவல். கூடிய விரைவில் மாநில தலைவர் பதவியை பறிக்க டெல்லி காங்கிரஸ் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்.
காங்கிரஸ் கட்சியில் இனி தனக்கு எதிர்காலம் இல்லை என்பதால் திமுக சார்பில் ராஜ்யசபா எம்பியாக செல்வ பெருந்தகை திட்டமிட்டிருப்பதாக தகவல். 5 கட்சி அமாவாசை என பலரும் அவரை விமர்சித்து வரும் நிலையில் 6வது முறையாக கட்சி மாற திட்டமிடும் செல்வ பெருந்தகை. திமுக உடனான பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கப்படாத நிலையில் ஸ்டாலினை சந்தித்த காங்கிரஸ் முக்கிய தலைவர்கள் பனையூர் நடிகரையும் இரவில் ரகசியமாக சந்தித்ததாக தகவல். 38 முதல் 40 சீட்டுகளை கொடுக்கும் கூட்டணியில் இணைய வேண்டும் என காங்கிரஸ் தலைமை திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல். SIR பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. தமிழகத்தில் மொத்தம் 5,67,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. இறுதி வாக்காளர் பட்டியல் மொத்தமா வாக்காளர்களின் எண்ணிக்கை 567,07380 ஆண் 277,38925 பெண் 289,60838 மூன்றாம் பாலினம் 7617. ஆண் வாக்காளர்கள் 2,77,38,925 பேரும், பெண் வாக்காளர்கள் 2,89,60,838 பேரும் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர்கள் 7,617 பேர் உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு பள்ளி மாணவியிடம் அத்துமீறிய நெசவு தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கேள்விக்குறியாகி உள்ளதால் மாணவிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே மாணவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர்களின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு கூட பாதுகாப்பில்லாத சூழல் நிலவும் கொடுமை. சென்னை RK நகர் பகுதியில் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்களிடம் அத்துமீறும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வடபழனியில் பெற்ற மகளுக்கு பாலில் மயக்க மருந்து கொடுத்து திருமணத்தை மீறிய உறவில் இருந்தவருக்கு இரையாக்கிய தாய். 20 வயது இளம்பெண் கர்ப்பமான நிலையில் பாலியல் வன்கொடுமை செய்தவரும் இதற்கு உடந்தையாக இருந்த தாயும் தலைமறைவானதை தொடர்ந்து இருவரையும் பிடிக்க முடியாமல் திணறும் ஸ்டாலின் அரசின் காவல்துறை. சென்னை அடுத்த ஆவடியில் இளம்பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்த IT ஊழியர் பிடிபட்டார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சர்வசாதாரணமாக நடக்க காவல்துறை மற்றும் அரசின் மீதான அச்சமின்மையே காரணம் என மக்கள் விமர்சனம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே 84 வயதான ஓய்வு பெற்ற ஆசிரியையை தலையணையால் முகத்தை அமுக்கி கொலை செய்து 5 சவரன் தங்க நகையை திருடி சென்ற அவரது தோழி சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் மீது பயமில்லாததால் முதியவர்கள் கூட கொலையாளிகளாக மாறி வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே தமிழக எல்லையில் கள்ளசாராயம் விற்பனை செய்த ஆந்திராவை சேர்ந்த நபர் கள்ளசாராயத்துடன் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறையின் ரோந்து பணி முறையாக இல்லாததால் சட்டவிரோத கள்ளசாராய விற்பனை தொடர்ந்து நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி ரயில் நிலையத்தில் ரயிலை தவறவிட்ட ஆத்திரத்தில் ஸ்டேஷன் மாஸ்டரை தாக்கிய மதுபோதை இளைஞர். தமிழகத்தில் பெருகி வரும் மது கலாச்சாரத்தால் குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் வடலூர் பார்வதிபுரத்தில் ஓசியில் மதுபானம் கேட்டு தர மறுத்ததால் அரசு மதுபான கடைக்குள் நுழைந்து திமுக நகர செயலாளரின் உறவினர் அட்டகாசம் செய்யும் வீடியோவால் மக்கள் கொந்தளிப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா மதுபோதை பழக்க வழக்கங்களால் திமுக ஆட்சியில் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் திமுகவினரின் அட்டூழியங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
நீ கேட்டே கொடுத்துட்டேன் நீ கேட்டே கொடுத்துட்டேன் அதுக்கு என்னப்பா அது ஏன் கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்த 6ஆம் வகுப்பு மாணவனின் பெற்றோரை மருத்துவர் ஒருமையில் பேசி அவமதித்ததாக புகார். நீ என்ன மகாராணியா என ஒருமையில் பேசியதை தட்டி கேட்ட தந்தையிடம் சிகிச்சை அளிக்க முடியாது என கூறி மாணவனை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு மருத்துவர் ரவீந்திரன் பரிந்துரை செய்ததால் மக்கள் கொந்தளிப்பு. உள்ள போய் டாக்டர் காமிச்சது நாங்கள் தனியாரில் காமிச்சோம் சார். இதுமாரி அமௌண்ட் கேட்குறாங்க, என்கிட்ட அமௌண்ட் இல்லை, அதனால் நாங்கள் ஓபிக்கு வந்தோம்னு சொன்னோடனே நீ என்ன பெரிய மகாராணியா, ஜிஹெச் இருக்கிற இடம் உனக்கு தெரியாதா, யார் இட்டு போனது, எங்கள் ஹஸ்பண்ட் இட்டு போனார் சொல்லிட்டு அவருன்னா பெரிய மகாராஜாவா அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் தேதி அடுத்த மாதம் 2ஆம் தேதி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாரு. நான் வெளியிட்டு வந்து எங்கள் ஹஸ்பண்ட்டு காமிச்சோடனே அவர் நான் என்னை பேசணுட்டு நான் எதுவும் சொல்லலை. இவர் நேரம் நான் போய் விசாரிச்சுட்டு வரேன், இவன் வலிக்குதுன்னு சொல்கிறானே யூரின் ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கேட்டார். உள்ளே போய் கேட்டவுடனே அவரும் பேசியிருக்காரு பொழுதுக்கு. எங்கள் வீட்டுக்காரர் வந்து சரி வா நம்ம போகணும்னு சொன்னோடனே என்னையும் வித்தரெலாம் இதுமாரி பேசினார், அசிங்கப்படுத்துகிற மாரி பேசினார் சிவா அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னான். அதுக்கப்புறம் மட்டும் எங்கள் வீட்டுக்காரர் ஏன் அப்படி பேசுகிறாருன்னு மறுபடியும் டாக்டர் போய் சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, லேடிஸு மட்டும்தான் அவங்க அல்லோடு, ஜென்ஸ்லாம் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சார் அவங்க.